காய்ச்சல் என்பது பொதுவாக காய்ச்சல் வருவது ஒரு சீசன் போயிட்டு அடுத்த சீசன் மாறும்போது காய்ச்சல் வருவது அப்படிங்கிறது இன்றைக்கி பொதுவாக வந்துருச்சு. எல்லாருமே காய்ச்சல் வந்துச்சா சீசன் மாறினா எல்லாருக்கும் காய்ச்சல் வரும் அப்படிங்கிறது பரவலாக இருக்குது. இந்த காய்ச்சல் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காய்ச்சல் என்பது தூக்கமின்மையின் போது உடலில் வெப்பம் ஏற்படுகிறது, அது ஒரு விதமான காய்ச்சல். நீங்கள் சாப்பிடாத போது உடலில் வெப்பம் ஏற்படுகிறது, அது ஒரு விதமான காய்ச்சல். அது மாதிரி நீங்கள் அதிகமாக மானிட்டர் பார்க்குறது, செல்ஃபோன் பார்க்குறதுனால கண் சூடு அதிகமாக ஏற்படுகிறது, அது ஒரு விதமான காய்ச்சல். அது மாதிரி தலைக்கு எண்ணெய் வைக்காத போது உங்கள் உடலில் சூடு தணியாமல் இருக்கிறது, அது ஒரு விதமான காய்ச்சல். இப்படி உடலில் வெப்பம் அதிகமாகி கொண்டே இருக்கும்போது, வெப்பம் அதிகமாகும் போது நாம் எப்படி சோர்ந்து நம்முடைய செயல்களை எல்லாம் விட்டு படுத்து விடுகிறோமோ, அதுபோல உடலில் கழிவு பாதைகளில் ஓட்டத்தின் வேகம் குறைந்து விடுகிறது. அப்போது அந்த கழிவுகளிலிருந்து கிருமிகளின் பெருக்கம் அதிகமாகும் போது அந்த கிருமிகளை அழிப்பதற்காக மீண்டும் வெப்பம் இன்னும் அதிகப்படுத்த வேண்டிய நிலைதான் காய்ச்சல் எனப்படுகிறது.